நமஸ்தே, நமஸ்கார், வந்தனம், வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே. டிவைன் சிங்கர் ஜூனியர் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் ரொம்ப ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோட கலந்து கொள்ளக்கூடிய அந்த குழந்தைகள் யாரு, ஸோ அடுத்த நிலைக்கு போகக்கூடிய குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப உற்சாகமா மகிழ்ச்சியோட பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த டிவைன் சிங்கர் ஒரு பாடல் போட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி வாழ்வியல் சிந்தனைகள் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மூன்றாவது அணியினர் தயாரா இருக்கிறாங்க. ஸோ அந்த மூன்றாவது அணியில எந்தெந்த குழந்தைகள் இடம்பெற போறாங்க, ஸோ அவங்க என்னென்ன பாடல்கள் பாட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் வெட்டுக்கள். நிகழ்ச்சி ரொம்ப அருமையா தொடங்கி இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பது நம்முடைய கடமை. கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய குழந்தைகள், குழந்தைகளின் பெற்றோர்கள் ஆகியோர் உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். டிவைன் சிங்கர் ஜூனியர் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு இசை ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நம்முடைய மும்மூர்த்திகள் சாம், சிமியோன் அண்ட் ஜானத்தன் உங்களையும் மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் பேக். ஸோ அடுத்ததான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஜிஆர் யார் அப்படின்னா, கத்தோலிக்க திருவையில் ஒரு எம்ஜிஆரா வேற யாரும் இல்லை, நம்முடைய அதிதூதர்கள் மிக்கேல், கப்ரியேல் அண்ட் ரஃபேல். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அரணாக, பாதுகாவலர்களாக அவர்கள் அப்படி வழி நடத்தி அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகவும், ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் பாடல்களில் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் எளிமையாக சொல்லி அவர்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு அவர்களோடு அதிதூதர்களைப் போல ஒரு தூதர்களாக இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடியவங்க மூன்று நடுவர்கள். ஸோ திருவாளர் எக்ஸ் பால்ராஜ், திருமதி கிரேஸ் மற்றும் திரு அமல்ராஜ் ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். ஸோ வெல்கம் பேக் மேம். வெல்கம் சார். ஸோ உங்க மூணு பேரையும் வந்து கத்தோலிக்க திருவின் எம்ஜிஆர், மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் மாதிரி நம்முடைய டிவைன் சிங்கருடைய அதி தூதர்கள். இன்னைக்கு இதை ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்க. Come on, come on. கன நேரத்தில் keep rocking Josh like this. ஸோ ரொம்ப சிறப்பாக மீண்டும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக எனக்கு இந்த ரெண்டு டீமுக்கான சுற்று முடிஞ்ச பிறகு தான் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ் பால்ராஜ் சாரும் அமல்ராஜ் சாரும் ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் 2 நாள் நானும் சரி கொஞ்சம் நம்ம அவங்ககிட்ட அடக்கி வாசிப்போம், நம்ம அக்கா கிட்ட கூட பிரச்சனை கிடையாது, அக்காவுக்கு நம்ம பற்றி தெரியும் அப்படின்னு. ஆனால் அமல்ராஜ் சார் என்ன பொழந்து கெட்டுறாரு நீங்கள் நினைக்க. நீங்கள் எல்லாம் சொன்னாங்க சார், எனக்கு வந்த அன்னைக்கு நான் ரொம்ப ஷை டைப், யார்ட்டையும் பேச மாட்டேன்னு. சார் ரொம்ப கலகலன்னு இருக்கிறீங்க. யாரை கேட்டாலும் நான் ரொம்ப அமைதியான பையன் தான் சொல்லுவாங்க. இல்ல, இனிமேல் மாதா தொலைக்காட்சிக்கு வந்த பிறகு அமல்ராஜ் சார் அமைதியா இல்லைங்க, அவர் அமைதியெல்லாம் கிடையாதுங்க, அவர் நல்லா பயங்கரமா காமெடி பண்ணுவாரு, பயங்கரமா எல்லாரும் ஜாலியா கலாய்ப்பாரு. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆக்சுவலாக சொல்லலை மேம், இது எங்களுடைய குழுவினர் கண்டுபிடிச்சு, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் அந்த சாரை விட்டு நோண்டாமல் அமைதியாகவே இருக்கிறீங்க. எனக்கு பாருங்க, நீங்கள் சாரை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கார்னர் பண்ணி. நம்மளுக்கு இந்த மைக்கு, இந்த கேமரா அலர்ஜி பயம். ஸோ இல்லைன்னா மட்டும் வரும், வராது, வார்த்தை வராது. அப்போ மைக்கும் கேமராவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்டுடியோக்குள்ளேயே. ஸோ அதனால சூப்பர். ஸோ பால்ராஜ் சார், ஸோ மீண்டும் ஒரு மூன்றாவது புதிய அணியில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அந்த புதிய அணி எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாருமே நல்லா பாடுறாங்க. ஸோ இன்றைக்கும் டஃப்பான டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க உள்ளேருந்து வரும்போதே பாட்டாக கேட்குது, அங்கன்னு நல்ல பாட்டுங்களாம் கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். சூப்பர் சார். அப்போ அந்த டஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய சிம்மாசனம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ தேங்க்யூ, வெல்கம் பேக் அகைன். தேங்க்யூ. ஸோ சிறப்பு நிகழ்ச்சிக்கு எல்லோருமே வந்தாச்சு. ஸோ இனிமேல் நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது மட்டும் தான் பெண்டிங். ஸோ நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு இசை நிகழ்ச்சி அப்படிங்கிறனால ஒரு இறை வணக்க பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இறை வணக்க பாடல் பாடுறதுக்கு யாரை வர சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய குழு இருக்குது, அவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தால் ஸ்டேஜ் இடம் பத்தாது. ஸோ அதனால் நானே பாடிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ. என் மேலே நம்பிக்கை வச்சு பாடுறதுக்கு முன்னாடி ரெடியா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஏதோ கேக்குறாங்க, என்ன மேம்? அந்த சுருதின்னு ஒரு பொண்ணு அவங்க அழுத்துவாங்க. ஏய், சுருதியை கரெக்டா பாடுறா பாரு. மேம் கோவப்படுறாங்களா இல்லையா? மேம் கோவப்படுற மாதிரி வச்சுக்காத. ரெடி சாம், நீ சுருதி கொடுத்தவனாங்க பாரு. இருடா, நான் மொத்தம் ரெடி ஆகிக்கிறேன். ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தேவகுமாரா என்ன நான் என்ன பாடுறோம் அதுக்கு நீ வாசிச்சு கஷ்டப்பட்டுலாம் 2 நைட்ல உட்காந்து தூங்காம பிராக்டிஸ் பண்ணுறோம். 2 வரையாவது பாட விடுறா. ஓகே, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க,
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா ஜோசம் மன்னிச்சிடுங்க. நான் நினைச்சேன் ஆனா இல்ல அதாவது செய்வீங்கன்னு தெரியும், இருந்தாலும் மைண்டுக்குள்ள என்னன்னா பாடுற போது ஓடிட்டு இருந்துச்சு. சரி ஓகே என்ன செய்ய போறாங்கன்னு. சோ பரவாயில்ல. ஆனா மைண்ட்ல அது ஓட்டதுனாலதான் சுதியில எடுக்கல ஜோசே. இல்ல எனக்கு இந்த ஸ்ருதி சார் சொல்லும் போது வசந்தான் சொன்னாங்க, கல்யாணின்னு சொன்னாங்க. ஓகே சூப்பர். மகிழ்ச்சியோட டிவைன் சிங்கர் டீம் 3 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ முதல் போட்டியாளரை இப்போ நம்ம நேரடிக்கு வரவேற்கலாம். ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 3ல முதல் போட்டியாளரா வராரு அருள் ஜோர்தான். லெட்ஸ் வெல்கம். முதல் போட்டியாளர் அருள் ரெடியா இருக்கிறாரு. அருள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுக்கோட்டை. ஸோ எந்த பங்கு, உங்க பங்கு சர்ச் பேர் என்ன? திரு இருதய ஆலயம். திரு இருதய ஆலயம் புதுக்கோட்டையில. சூப்பர். யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? அம்மா 2 பேர் அம்மா கூட வந்திருக்காங்க உங்களை. சூப்பர். ஸோ பாட்டு பாட ரெடியா இருக்கிறீங்களா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ரொம்ப சிறப்பா. எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 3 நாள். 3 நாள் தான்? 3 நாள் இவ்வளோ நல்லா பண்ணியா? ஓ சூப்பர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுருவோமா? ஓகே. ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள் சார். ஜோதன் நல்லா பாடினீங்க, பல்லவி நல்லா பாடினீங்க. சரணம் ஏன் ஸ்கேல் இறக்கிட்டீங்க? சரணம் ஒரு தடவை பாடி வைக்காம. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் அழுதத நீ மறக்கலையே. அதுதான் இவங்க தாரர தாரர தாரே தரரரிதா அந்த நோட் இருக்கு இல்லையா? அந்த நோட் இருக்கு இல்லையா?
அது வந்து நீங்கள் பல்லவிக்கும் அதுக்கும் சேர்ந்து வரணும்ல, அதில் இறக்கிட்டீங்க ஸ்கேல். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் பாடும்போது உங்களுக்கு அக்கம்பனிமெண்ட்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அது கேட்டு சுதியை கேட்டு பாடணும். கரெக்டா? இந்த சரணத்தில் கொஞ்சம் பிச் டவுன் பண்ணியிருக்கீங்க, திரும்ப ஆஸ் யூஷுவல் நீங்கள் பல்லவி வரும்போது அந்த ஸ்கேலில் பாடுறீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். உச்சரிப்புலாம் நல்லா இருக்குது. தாளத்தோடு பாட கற்றுக்கணும் இல்லையா? நீங்கள் இப்போ பாடும்போது ரிதம் இல்லாமல் பாடுனீங்க, ரிதத்தோடு பாடி பார்க்கணும் இல்லையா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். மாதா டிவியில் நீங்கள் வந்து நிற்கிறீங்கனாக்க உங்களை அவங்க செலக்ட் பண்ணி நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு நம்பி உங்களை வர வைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்குது, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, அதில் இன்னும் பர்ஃபெக்டாக பாடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இன்னும் அந்த நீங்கள் சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுடைய குரல் வளம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பாடல் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, நல்லா பாடக்கூடிய திறமை எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரிதம் அவங்க சொல்லக்கூடிய அந்த தாளத்தோடு இணைந்து பாடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல் இன்னும் பட்டையை கிளப்பணும். ஓகேங்களா? ஸோ சூப்பர். தேங்க்யூ ஜோர்தன். அருள் ஜோர்தன் ரொம்ப சிறப்பாக டீம் நம்பர் 3 வந்து தொடங்கி வச்சிருக்கிறீங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த போட்டியாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அடுத்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 3ல 2வது கண்டஸ்டண்டாக வர இருக்கிறாங்க ஆட்லினா. லெட்ஸ் வெல்கம். ஸோ ஆட்லினா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க. ஓகே, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானா? வா, ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. வரும்போது அங்க யாருக்கு டாடா காட்டினீங்க நீங்க? எல்லாருக்குமேவா இல்ல உங்க அம்மாவுக்கு மட்டுமா? இல்லையே, நீங்க வந்து டாடா காட்டினா பார்த்தா அம்மா உங்களுக்கு மட்டும் டாடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே மேக்கப் பண்ணும்போது பார்த்தா இருங்க உங்களை நான் வச்சுக்கிறேன், ஸ்டேஜில் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். நீ தானே வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் எல்லாம் தெரியும்னு சொன்ன குட்டி பாப்பா. ஃப்ரெஞ்ச் தெரியுமா? ஃப்ரெஞ்சில் போன்ஷூர் அப்படின்னா குட் மார்னிங். அப்போ கரெக்டாக சொல்லிட்டேன் நான். போன்ஷூர் அப்படின்னா சரி, ஓகே. சாப்பிட்டீங்களான்னு எப்படி கேட்குறது ஃப்ரெஞ்சில்? அஸ்குச்சுப்புமோ. கரெக்டா? அஸ்குச்சுப்புமோ, அஸ்குச்சுப்புமோ. அப்படியா? க்ளோஸ் யுவர் மோ. அஸ்குச்சுப்புமோ. ஓகே, எனக்கு 2வது ஃப்ரெஞ்சு வார்த்தை கற்றுக்கிட்டேன். அஸ்குச்சுப்புமோ. கரெக்டாக சொல்லிட்டேனா? மோஜி. கடைசி முடிகிறப்ப என்னமோ ஒன்று லேண்ட் ஆகுது. இல்லை வேணாம், நமக்கு இருக்கிற தமிழ் போதும். தமிழ் வாழ்க. சூப்பர். பாட்டு பாட ரெடியாக இருக்கிறீங்களா? இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் இறைத்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு
சாந்தஸ் சூப்பர்மென்தோ மெர்விலியூஸ். கரெக்டாக சொன்னா? ரொம்ப சூப்பராக பாடின, ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தேன், அதுதான் வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊருக்கு போனோடனே உங்கள் ஃப்ரெஞ்சு மிஸ்ட்டை போய் மிஸ் இப்படி ஒருத்தர் சொன்னார், து சாந்தஸ் சூப்பர்மென்தோ மெர்விலியூஸ் அப்படின்னு சொன்னார். அது ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா நான் இல்லை, கூகுள் தான் காரணம். சரியா போய் கிளாரிஃபை பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ஸோ பாப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக பாடினியோட உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் நீங்கள் பாடினதை ஒரு பக்கம் ரசிச்சாங்கன்னா இன்னொரு கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே உங்களுடைய க்யூட்னஸை பயங்கரமாக ரசிக்கிறாங்க. ஸோ எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 10 days. 10 days டே அண்ட் நைட்டாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? எப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? மார்னிங்கில். மார்னிங் மட்டும். ஸோ அப்புறம் ஃப்ரீயாக விட்டாங்க உங்களை, அப்படியா? ஸோ சூப்பராக பாடினீங்க. எல்லாரும் உங்கள் பாடலை விரும்பி கேட்டாங்க, ரசித்தாங்க. நம்முடைய ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவோமா? ஓகே, ரெடி? ஸோ கிரேஸ் மேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பா க்யூட்டாக என்ன மாதிரியே இல்லை, க்யூட்டாக பாடிச்சு, எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக பாடினேன். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு நீ பாடினது. ஆனால் நீ ரொம்ப பயங்கர ஷார்ப்பு. ஒரு இடத்துல வந்து நீ பல்லவி பாடிட்ட, அங்கே சரணம் பாடணும்னு சாம் பண்ண சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டா, அது ரொம்ப கேஷுவலாக அவள் தப்பே பண்ணாத மாதிரி அவள் டக்குன்னு எடுத்துட்டா. பயங்கர ஷார்ப். கண்டிப்பாக நல்ல சிங்கராக வருவ. கண்டிப்பாக நீ வந்து மியூசிக் கிளாஸ் போகணும், வோக்கல் போய் கற்றுக்கணும். ஓகே, அப்போ நல்ல பெரிய இன்னும் ஏஜ் ஆக நீ பெரிய சிங்கர் ஆக. தேங்க்யூ மேம். சூப்பர். அழகாக பாடின, க்யூட்டாக பாடின. இந்த பாட்டு எப்பெல்லாம் பாடுவாங்க தெரியுமா? எப்போ பாடுவாங்க? இறுதியாட்ட திருவிழா அன்னைக்கு பாடுவாங்க. திருவிழாவுக்கு பாடுவாங்க. வேற ஒவ்வொரு ஃப்ரைடே வீட்டில் இருதய பட ஸ்தாபகம் பண்ணும்போது பாடுவாங்கல்ல, இதுதான் ட்ரெடிஷனல். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பாடியிருக்கேன். இது வந்து ஒரு 200 வருஷம் சாங்காக இருக்கும். ரொம்ப அருமையான சாங், ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக விட்டதை பிடிச்சிட்டிங்க. வெரி குட், வெரி குட். நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டை? 10 days. 10 days. ஓகே, வெரி குட். நல்லா பாடுனீங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். சூப்பர். அட்லினா ரொம்ப அழகாக நீட்டாக கரெக்ட் டெம்போ, நல்ல ஸ்ருதி சுத்தமாக, வார்த்தைகள் கூட நல்லா இருந்துச்சு. எங்கள் தாத்தா ஊர் பாண்டிச்சேரி. சூப்பர். காட் பிளஸ் யூ. சூப்பர். ஸோ சூப்பர் குட்டிமா, ரொம்ப அழகாக அற்புதமாக பாடினீங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு இந்த சின்ன வயசில் ரொம்ப அழகாக எல்லாரும் ரசிக்கும் பண்ணமா. ஸோ அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம கேட்டாச்சு. அவங்களுடைய மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஓகே, நம்ம ஜட்ஜஸோடைய மார்க் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரவுண்டில் வந்து சைலண்ட் ஜட்ஜாக இருக்க போது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்ஸ் பால்ராஜ் சார் தான். ஸோ ரிமைனிங் ஜட்ஜஸ் மிஸ் கிரேஸ் மேம் அண்ட் மிஸ்டர் அமல்ராஜ் சார், நீங்கள் உங்களுடைய மார்க்ஸ் ரிவீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிரேஸ் மேம் உங்கள் மார்க் சொல்லுங்க மேம். ஸோ சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார். சூப்பர். ஸோ சூப்பர் குட்டிமா, ரொம்ப ரொம்ப அற்புதமாக அழகாக பாட்டு பண்ணீங்க. ஸோ இன்னும் செகண்ட் ரவுண்டில் இதே மாதிரி ஒரு சூப்பரான சாங்கோடு நீங்கள் வருவீங்க நாங்கள் நம்புகிறோம். அதுலேயும் இதே மாதிரி பட்டையை கிளப்பி க்யூட்டாக பாடணும், சரிங்களா? ஸோ மூன்றாவது அணியினுடைய இரண்டாவது போட்டியாளர் பாண்டிச்சேரியிலிருந்து வந்த நம்முடைய கியூட் பாப்பா ஆட்லினா ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அவர்களை தொடர்ந்து வர இருக்கக்கூடிய மூன்றாவது போட்டியாளர் ரோவினா. லெட்ஸ் வெல்கம். ஸோ ரவினா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? போரூர், சென்னை. ஓ, சென்னை போரூர்ல இருந்து வரீங்க. பாடுறதுக்கெல்லாம் ரெடியா வந்திருக்கீங்களா? என்ன பாட்டு சூஸ் பண்ணிருக்கீங்க? அன்பென்ற நதி மீது. யார் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க? பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஆண்ட். ஓ, எல்லாருமே குடும்பமா சேர்ந்து ஒரு பாட்டை சூஸ். இப்போ ஒருவேளை எல்லாரும் இவ்வளவு பேர் சூஸ் பண்றப்ப கண்டிப்பா ஒரு பாட்டு அப்படின்னு இருந்திருக்காரு. 6 ஆளுக்கு முதல் ஒரு சஜஷன் சொன்னாங்களா? அப்புறம் வந்து எலெக்ஷன் வச்சிங்களா வீட்டுக்குள்ளேயே? எனக்கு எது நான் நல்லா பாடணும் அதை சூஸ் பண்ணி. ஸோ அதை சூஸ் பண்ண சொல்லுங்க. அவங்களாம் கொடுத்த நீங்களாம் சூஸ் பண்ணது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொன்ன பாட்டு ஒன்று, அம்மா சொன்ன பாட்டு ஒன்று, தாத்தா சொன்ன பாட்டு எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க பாடி காட்டி அதில் ஒன்று செலக்ட் பண்ணிருக்கீங்க, அப்படியா? ஸோ சூப்பர். அப்போ வீட்டில் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அங்கே வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் முன்னாடியும். ஸோ அதனால் இந்த ஆடிஷன்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இல்லையா? ஸோ சூப்பர், நல்லா பாடுங்க.
ஸோ சூப்பர், ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. அட்டகாசமாக ஒரு மெலடியான சாங் எடுத்து ரொம்ப அழகாக அதை விட மெலடியாக நீங்கள் உங்கள் வாய்ஸில் பாடினீங்க. சூப்பராக இருந்துச்சு, பாராட்டுகள். இப்போ நம்ம ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேஸ் மேம் சொல்லுங்க, பாப்பா எப்படி பாடினாங்க? ருவீனா, உன்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடினேன். என்ன அதாவது பிச்சிங் அங்கங்கே ஸ்லைட்டாக அங்கங்கே பிச்சிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. பயத்தில் ஒரு 2 இடத்துல உனக்கு முழுங்கிட்ட சம்திங் கிராக் ஆன மாதிரி. ஆனால் நீ வந்து அழகாக இருக்கு உன்னோட வாய்ஸு. பட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யோர் டிக்ஷன், கிளாரிட்டி ஆஃப் த லிரிக்ஸ் இருக்கணும். இப்போ சில இடத்துலலாம் இப்போ எனக்கு இந்த சாங் லிரிக்ஸ் தெரியாதுன்னு நான் அண்ணன்கிட்ட கேட்டேன். அந்த பல்லவியில் 3rd லைன் அது வந்து என்ன வேர்டுன்னே எனக்கு புரியல. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து கிளாரிட்டி இருக்கணும். அதில் மட்டும் நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினா போதும். மற்றபடி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ருவீனா, யூஆர் அ குட் சிங்கர். நல்லா க்ளீனாக பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க. சாங் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஸோ அந்த சாங் செலெக்ஷன் கிரெடிட்ஸ் கோஸ் டு த ஹோல் ஃபேமிலி. ரொம்ப நல்லா பாடினீங்க. ஒன்று நீங்கள் பார்க்கணும், எங்கே வந்து நம்ம மூச்சு எடுக்கணும் அப்படின்றத பிஃபோர் லைன்லேயே பிளான் பண்ணிக்கணும். சில சாங்கில் வந்து எண்டிங்கில் வந்து ரொம்ப ஆலாப்ஸ் இருக்கும், இருந்துட்டு பல்லவி எடுக்கும் போது ஒரு சின்ன பிரேக் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே செகண்ட் வேர்டுக்கு ஒரு பிரேக் இருக்கும், அங்கே எடுப்பாங்க. இப்போ இந்த அன்பென்ற நதி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. அன்பென்ற நதி மீது படகாக. அடுத்த லைன் அன்பென்ற, 3rd லைன் அன்பென்ற வில்லின் முன்னிலை. அது என்னது? அன்பென்ற பேசுங்க. அன்பென்ற வில்லின் முன் இலக்காக. வில்லின் முன் இலக்காக. இலக்காக இல்லையா? வில்லின் முன் இலக்காக. அது வந்து இந்த 2 வார்த்தை பிரிச்சிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு பாடுங்களேன். அன்பென்ற வில்லின் முன் இலக்காக. ஓகே, இப்போ சில வார்த்தைங்களை கொஞ்சம் அழுத்தி பாடினீங்கன்னாக்கா கிளாரிட்டி எங்களுக்கு புரியும். இந்த மெலடிக்காக இருக்கா, மெலடியாக பாடுறீங்க, ரொம்ப உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ சேம் டைம் அந்த வார்த்தையோட அழுத்தமும் இருக்கணும். வில்லின் மேல் அப்படி அது சேர்த்துட்டிங்கனாக்க அது கிளாரிட்டி எங்களுக்கு புரியும். 3 தடவை ட்ரை பண்ண அவங்களும் கேட்டால் எனக்கு இப்போ புரியல. இலக்குக்கு அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது மட்டும்தான் மைனஸ், வேற ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ரைட், காட் பிளஸ். ஸோ சூப்பர். ஸோ ரவீனா வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணீங்க, எல்லாரும் பாராட்டும்படியாக. அது மட்டும் இல்லாமல் அந்த உச்சரிப்பு தெளிவு அப்படிங்கிறது நம்முடைய நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா ஸோ அடுத்த சுற்றுலா இன்னும் சிறப்பாக நீங்கள் இதை விட இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அமல்ராஜ் சாரோடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஸோ நம்முடைய சைலண்ட் ஜட்ஜ் கொஞ்சம் சைலண்ட்டை அப்படி ரிவீல் பண்ணுறதுனால நம்ம கிரேஸ் மேம் அகைன் சைலண்ட் ஜட்ஜாக இந்த பாப்பாவுக்கு மட்டும் இருப்பாங்க. ஸோ சூப்பர், பாராட்டுகள். 2 பேரோட மார்க் தெரிஞ்சிருச்சு. 3வது மார்க் சஸ்பென்ஸ் தான். ஸோ டிவைன் சிங்கர் சூப்பர் ஜூனியருடைய டீம் 3ல போட்டியாளர் 4 ஷாஷா கப்ரியல் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஷாஷா கப்ரியலா ரொம்ப கேஷுவலாக வரீங்க, பயங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வரீங்க. ரொம்ப எப்படி சுத்தமாக துளி கூட பயமே இல்லையா? எதுக்கும் பயப்படணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னை. சென்னையில் எந்த ஏரியா? கொரட்டூர். கொரட்டூர். கொரட்டூர்ல இருந்து வரீங்க. ஓகே, சூப்பர். ஸோ என்ன பாட்டு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? வாழ்வது நானல்ல. நானல்ல. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ரவீனாட்ட கேட்டேன் பாட்டு யாரெல்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஹோல் ஃபேமிலி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு யாரு பாட்டு சூஸ் பண்ணி கொடுத்தா? அம்மா, சித்தி, அம்மாச்சி. அம்மா, சித்தி, அம்மாச்சி 3 பேரும் சேர்ந்து. ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டை முடிவு கொண்டாங்களா? இல்லை ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு இதை தான் பாடணும்னு சண்டை போட்டாங்களா அவங்களுக்குள்ள? அவங்களே எல்லாமே சேர்ந்து அவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. காம்ப்ரமைஸே ஒரு பாட்டு. ஃபைனலாக அந்த பாட்டை சூஸ் பண்ணது அம்மாச்சியா, சித்தியா, அம்மாவா? 3 பேருமே சேர்ந்தா. 3 பேருமே தான். ஸோ சூப்பர். அப்போ 3 பேரும் தேர்ந்தெடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாடலாக இருக்கும். ஸோ நீங்களும் ரொம்ப அருமையாக பாடுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ பாடலாமா? வாழ்வது
அரவணைத்து தேற்றினாய். கருவறையில் என்னை குறித்தாய். உம் திரு கரத்தில் என்னை பொறித்தாய். இருள் சூழ்ந்த என் வாழ்வை அரவணைத்து தேற்றினாய். உம் நாமம் பாடுவேன், உம் அன்பை என் சொல்வேன், என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். நான் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன், என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். நான் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்துவே. வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்துவே. வேறென்ன நான் கேட்டேன், உம் பிரசன்னம் என் வாழ்வில். வேறென்ன நான் கேட்டேன், உம் பிரசன்னம் என் வாழ்வில். வாழ்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்வது கிறிஸ்துவே. ரொம்ப சூப்பராக பாடினீங்க ஷாஷா. இந்த பாடல் அவருடைய தொடக்க வரிகள் வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்து. கிறிஸ்துவே. இது யார் சொன்னாங்க தெரியுமா? விவிலியத்தில் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் திருமுகத்தில் புனித பவுல் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார், வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ அழகா அந்த பாடலை வந்து எல்லாரும் விரும்பும் வண்ணம் ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ஸோ உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஸோ ஆக்சுவலி எந்த பங்கு நீங்கள், எந்த சர்ச்? இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச். இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் அப்படிங்கிறதுல. ஸோ சூப்பர். அடுத்ததா இப்போ நம்ம ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டலாமா? ஸோ ஓகே, ரொம்ப நல்லா பாடினீங்க. நல்ல உச்சரிப்போடு நல்லா இருந்து. 1-2 இடத்துல கொஞ்சம் மூச்சு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும் முன்னாடியே. ஓகே சார். பிஃபோர் லைன்லேயே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா எங்கள் ஒரு இடத்துல விட்டுருக்கீங்க இல்லையா, பரவாயில்ல. மீதி இடத்துல நல்லா பாடிருக்கீங்க. வெரி குட். காட் பிளஸ். தேங்க்யூ சார். சூப்பர். நல்லா பாடினாங்க. பியூட்டிஃபுல் வாய்ஸ், நல்ல வாய்ஸ், அழகாக இருந்தது. எனக்கு ஒன்று கொஞ்சம் சில இடத்துல ஸ்ருதி போச்சு, கொஞ்சம் தாளம், மற்றபடி வெரி குட் சிங்கிங். டேக் கேர். காட் பிளஸ். சூப்பர். ஸோ ஃபைனலி கிரேஸ் மேம் ரொம்ப அழகாக பாடினாங்க. வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லா, அந்த ஃபர்ஸ்ட் லைனில் லா, அப்புறம் அரவணைப்பு அந்த இடத்துல அந்த நா, அரவணைப்பு மாதிரி ஏதோ சொன்னா, அந்த நா கரெக்டாக வரல. அந்த 2 இடம் தான். மற்றபடி ழாலாம் வந்து ரொம்ப நல்ல டிக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அப்படி ரொம்ப கொஞ்சம் கிரிப்பாக இருக்கணும். அந்தந்த இடத்துல அந்தந்த லிரிக்ஸ் வந்து விழணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பாடணும். நீ ரொம்ப கேஷுவலாக பாடின, பட் அந்த கிரிப் வேணும். அந்த பாடும்போது அந்தந்த வேர்ட்ஸ் வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகணும். அப்படி ஓடுற மாதிரி ஓடிடக்கூடாது. மற்றபடி வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. அழகாக பண்ணேன். தேங்க்யூ. ஸோ சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுடைய குரலால் எல்லாரையும் நீங்கள் மயக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வாய்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த ரவுண்ட் இருக்குது. ஸோ அடுத்த ரவுண்ட்லேயே சூப்பரான ஒரு சாங் செலக்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அதுலேயும் நல்லா பட்டைய கலப்பணும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்களா? ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேஸ் மேம், உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு சொல்லுங்கள். சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார். சூப்பர். ஸோ அருமை. கிரேஸ் மேம் அண்ட் அமல்ராஜ் சார் உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர், பாராட்டுகள். அடுத்த ரவுண்டு சிறப்பாக பாடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க். டிவைன் சிங்கர் ஜூனியருடைய 3வது அணியின் கடைசி போட்டியாளர் தயாராக இருக்கிறாங்க. ஸோ உங்களை இன்வைட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஹைடி. எப்படி இருக்கிறீங்க ஹைடி? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். எந்த சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றேன். பேசுகிற மட்டும் சவுண்ட் மட்டும் கம்மியாக வருது. பாடும்போது தான் நல்லா பாடணும்னு சொல்லி சில பேர் வாய்ஸை சேவ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை. இல்லை. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னை. சென்னை தானே நீங்களும்? எந்த சென்னையில் எந்த ஏரியா?
தாம்பரம். தாம்பரத்துல இருந்து வரீங்க. தாம்பரம் பாரிஷா, எந்த சர்ச்சோட பேர் என்ன? சென்ட் ஜோசப் சர்ச். சென்ட் ஜோசப் சர்ச், தாம்பரத்துல இருந்து வரீங்க. ஸோ நீங்க என்ன பாட்டு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? இயேசுவே நான் உந்தன் பிள்ளை. யார் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு? அம்மா. அம்மா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சூஸ் பண்ணி கொடுத்தது அம்மா தான், ப்ராக்டிஸ் கொடுத்தது அம்மா தானா? ஆமா. ஸோ சூப்பர், நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ சூப்பர், அம்மா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாட ரெடியாக இருக்கிறீங்களா? அகற்றிவிட
சூப்பர் ஹைடி. நல்லா அப்படியே மெய் மறந்து பாடி எல்லாரும் வந்து கிளாப் பண்ண உடனே தான் வந்து நீங்கள் ஆஹா அப்படின்னு ரியல் வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தீங்க. அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டீங்களா நீங்கள் பாட்டு பாடும்போது? இங்கே இருந்துக்க அப்படியே இங்கே தான் இருந்தீங்களா? சரி, இப்போ கிளாப் பண்ண அப்படின்னு டக்குன்னு அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால கேட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடினீங்க, அழகாக எல்லாரும் ரசித்து உங்களுடைய பாடல்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எத்தனை நாள் இதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? 3 days. 3 days. 3 நாட்கள் இவ்வளோ அழகாக பாட ஆரம்பிச்சிங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அட்டகாசமாக பாடினீங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சி சார்பாக பாராட்டுக்கள் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்முடைய ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? ஓகே, ஸோ அமல்ராஜ் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும், ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப அழகாக வாச்சாங்க. எல்லா சாங்குமே சூப்பராக வாசிக்காங்க. ப்ரொஃபஷனலாக வாச்சாங்க. எல்லாம் சாமு, வயலின் எல்லாமே சூப்பர். கிட்டாரு ஜோனாத்தன் எல்லாமே சூப்பர். அது ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆல். அப்புறம் ரொம்ப அழகான வாய்ஸ்மா உனக்கு, பியூட்டிஃபுல் வாய்ஸ், அழகாக பாடுற நீ. பயம் இருக்குது கொஞ்சம் இல்லை, அந்த பயம் போச்சுன்னா இன்னும் சூப்பராக பாடுவேன். இந்த ஹை ரேஞ்செலாம் வரும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பாடுறா, ரொம்ப அழகாகுது. அது சில பேருக்கு வராது, அது ஷவுட் பண்ணி தான் பாடுவாங்க. எப்படி கீழே பாடுறியோ அதே லெவல் தான் இருக்குது. சூப்பராக பாடின, ரொம்ப அழகாக இருந்தது. டேக் கேர், காட் பிளஸ் யூ. ஸோ பால்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா பாடினாங்க, நல்ல அஸ்கி வாய்ஸு, ஸ்ட்ரெயின் இல்லாமல் பாடினீங்க. கொஞ்சம் பீட்டு மட்டும் பார்த்துக்கோங்க, லிரிக்லாம் புரியுது. கொஞ்சம் ஓப்பன் த்ரோட் வரணும். எல்லா பாட்டுக்கும் இது சூட் ஆகுது, இந்த பாட்டுக்கு ஓகே. எல்லா பாட்டுக்கும் இந்த அஸ்கி வாய்ஸ் வந்து சூட் ஆகுது. சம்டைம்ஸ் அப்படியே நீ பாடுவ, சவுண்டு வராது, அவ்வளோ சாஃப்டாக பாடுற. சாஃப்ட்டு அந்த அஸ்கியாக இருக்குது. அஸ்கினாக்க நிறைய இன்புட் கொடுக்கும் போது தான் அஸ்கி வாய்ஸ் வரும். மூச்செல்லாம் நல்லா சாலிடாக நிற்கிறேன், நல்லா ஈஸியாக பாடுறேன். பட் அது மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் நாள் பொறுத்து மாறும். எல்லா பாட்டுக்கும் இந்த மாதிரி பாட முடியாது, கொஞ்சம் ஓப்பன் த்ரோட் வேணும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பர். ஃபைனலி மேம் நீங்கள் தான். ரொம்ப அழகாக பாடினேன். எனக்கு உன்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்கி வாய்ஸ். அகைன் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு வாய்ஸ், நல்ல சோல்ஃபுல் சிங்கிங். உன்னோட பிரெத் கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே அந்த சரணம் எண்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ பாடினது. எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் அந்த டிக்ஷன் ஆல்சோ. எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் தாளம் வந்து நீ போட்டு பாடணும். இங்கே ஒரு 10 பேர் இங்கே தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. உனக்கு அந்த தாளம் வந்து நீ 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 தட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தட்டி கூட பாடலாம். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் சூப்பர். வாய்ஸும் அந்த ஓப்பன் எல்லா ஜான்ராவும் பாடுறது மாதிரி நீ ட்ரெயின் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஹஸ்கியாக, ரொம்ப இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது. பட் எல்லா பாட்டுக்கும் எல்லா பாட்டும் பாடணும்ல நீ. ஃபோக்கு, வெஸ்டர்ன், மெலடி எல்லாமே பாடணும்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கணும். ரொம்ப அழகாக பாடினேன். எனக்கு இந்த பாட்டு நீ பாடினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க ஹைடி. எல்லாருடைய மனதையும் நீங்களும் கவர்ந்து எடுத்துருக்கிறீங்க. ஸோ இந்த டீம் நம்பர் 3ல் ரொம்ப ரொம்ப டஃப் காம்படிஷன்ஸ் இப்போ யாருக்கு அப்படின்னா ஜட்ஜஸ்க்கு தான். ஏன்னா அடுத்து ஒன் மோர் ரவுண்ட் வேறு இருக்குது. ஸோ அந்த ரவுண்ட்லேயே உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டுகின்ற பொழுது ஸோ இன்னும் அது அவங்களுக்கு மிக சவால் நிறைந்ததாக இருக்கும். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டாச்சு. இப்போ அவங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாமா? ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறீங்களா? ஆமாம். ஓகே, சூப்பர். அப்போ ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கிரேஸ் மேம் உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு சொல்லிருங்க. சூப்பர். ஸோ அடுத்ததாக அமல்ராஜ் சார் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். சூப்பர். ஸோ பாராட்டுகள். இன்னும் நல்லா அடுத்த ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 3 உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ ரவுண்டை ரொம்ப அற்புதமாக எல்லாருமே பாடி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு அணியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு சுட்டி குழந்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த ஒரு டீமில் வந்து நம்முடைய மனதில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிடறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்வேல் இக்னேஷியஸ், அந்த குட்டி பையன் எல்லாரையும் அப்படி கவர்ந்தான். செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா தீபிகா அப்படிங்கிற குட்டி பாப்பா எல்லாரும். ஸோ இப்போ இந்த டீமில் பாண்டிச்சேரியிலேருந்து வந்த நம்முடைய ஆட்லின் அப்படி எல்லாரையும் அப்படி கவர்ந்து அட்ராக்டிவாக என்ன பண்ணியிருக்கேன், பாடி அப்படி க்யூட்டாக உட்காந்துருக்கும் போது கூட க்யூட்டாக உட்காந்துருக்குறாங்க. ஸோ சூப்பர். எல்லாருமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பாடினீங்க. ஸோ இந்த ரவுண்டோட முடிவு என்ன, அடுத்த ரவுண்டோட முடிவுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்தமாகத்தான் நமக்கு என்ன ஆகும் தெரிய வரும். ஸோ அதனால் அன்பர்கள் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 5 பேரில் அடுத்த இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய அந்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரம்
தெரிந்து கொள்ளலாம். ஓகே அன்பர்களே, டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ரவுண்டுடைய 5வது வாரத்தை சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறோம். 6வது வாரத்தில் மீண்டும் சந்திக்கலாம். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். இதயமுண்டு